டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல போயின்னு இருக்கிறோம். சென்னையிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய நேஷ்னல் ஹைவேல போகிறோம். இப்போ சென்னையை நோக்கி போயின்னு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகரம்னு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர் ஃபோர்ட் சிட்டி தான். வேலூர் மாநகரம். அங்கே வெள்ளூர் மாநகரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அங்கே வந்து பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த கோட்டை இருக்குது. சிஎம்சி ஹாஸ்பிட்டல், ஏஷியானுடைய ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாராயணி பீடம் கோயில் இருக்குது, அதாவது தங்க கோயில் இருக்குது. சென்னை பெங்களூருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கள் வருது. அதாவது உதாரணத்துக்கு பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒசூர் இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒசூர் வந்து ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நகரம். அப்புறமா கிருஷ்ணகிரி, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர், அது வந்து இருக்கிற மேஜர் சிட்டி. வெள்ளூர்லேருந்து இந்த பக்கம் வந்திங்கன்னா ராணிப்பேட்டை, அது வந்து ராணிப்பேட்டையில் பெல் தொழிற்சாலை இருக்குது. அங்கேயும் வந்து அந்த ராணிப்பேட்டை வாலாஜா பக்கத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ்வே வர்றதுக்கான இதுவும் பண்ணின்னு இருக்காங்க, வேலை பண்ணின்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளூருக்கு பிறகு காஞ்சிபுரம், அது வந்து நம்முடைய பட்டுப்புடைகளுக்கு ஃபேமஸான காஞ்சிபுரம். அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீபெரும்புதூர், அப்புறமா நம்ம பூந்தமல்லி, சென்னை. இதுதான் நம்முடைய இதில் இருக்கக்கூடிய சென்னை பெங்களூர் வழியில் இருக்கக்கூடிய வழித்தடங்கள். இப்போ அந்த ரோடு பாருங்கள், 3 லேன் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 3 லேன், அந்த பக்கம் 3 லேன், 6 லேன் ரோடு இருக்குது. அதில் அவங்க என்ன தான் வந்து தரமாக அவங்க பராமரித்தாலும் மக்களாகிய நமக்கும் வந்து பொறுப்புணர்வோடு நம்ம வந்து சாலை விதிகளை மதித்து நம்ம வந்து பிரயாணம் பண்ணணும். வந்து அவங்கவுங்க லேனில் போகும்போது அந்தந்த லேன்லேயே போகக்கூடியதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். லேன் மாறும்போது அதுக்குரிய இண்டிகேட்டர் போட்டு லேன் மாறணும் அப்படின்றது. ஆனால் நம்ம வருகிற காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அந்த போக்குவரத்து விதிகளை வந்து மதித்து நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அருமையாக போட்டிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை பார்த்திங்கன்னா நம்முடைய ரைட் சைடில் இருக்கிறது காஞ்சிபுரம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அரக்கோணம். வந்து ஒரு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுறது பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைகள் தான். நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள் எல்லாமே வந்து ரொம்ப அவசியம். சமீபத்தில் நாங்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பு போயிருக்கும்போது கோலாலம்பூர்லேருந்து சிங்கப்பூர் சாலை மார்க்கமாக போனோம். 4 வழி கிட்டத்தட்ட 8 வழி சாலை. அது வந்து அருமையாக போட்டிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கோலாலம்பூர் டு சிங்கப்பூர். இந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் நிறைய சாலைகள் இருக்குது. அதை நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பராமரிக்கணும். நிறைய பிரிட்ஜு வேலைகள் நடந்துன்னு இருக்குது. சீக்கிரம் முடியணும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் கோயில்கள் நகரமான காஞ்சிபுரம் பட்டுக்கு ஃபேமஸ். காஞ்சி காமாட்சி ரைட் சைடில் இருக்குது காஞ்சிபுரம்.
காஞ்சிபுரத்துலேருந்து வெளியில் வந்து நம்ம அந்த பக்கம் லெஃப்ட் சைடு போனோம்னா பரந்தூர் விமான நிலையம், இந்த புதிய விமான நிலையம் வரப்போகிறதா சொல்கிறாங்களே, அது போகக்கூடிய வழி இதுதான். காஞ்சிபுரம் பரந்தூர். காஞ்சிபுரம் இன்டர்செக்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜு வேலை ரொம்ப நாளாக நடந்துன்னு இருக்குது. இதுவும் விரைவில் முடியணும் அப்படின்றத மக்கள் ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. காஞ்சிபுரம் தாண்டி இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். காஞ்சிபுரம் தாண்டி அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா சுங்காச்சத்திரம் தான். சுங்காச்சத்திரம் அப்புறமா அங்கே தான் வந்து இருங்காட்டுக்கோட்டை அப்படின்னு இருக்குது. அதாவது என்ன அதனுடைய வரலாறு சொல்கிறாங்கன்னா, இருள் ப்ளஸ் காடு ப்ளஸ் கோட்டை அப்படின்றது தான் வந்து இருங்காட்டுக்கோட்டையாக மாறினதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான அளவுக்கு டெவலப்மெண்ட் அங்கெல்லாம் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிக பிரமாதமான வளர்ச்சியை வந்து இருங்காட்டுக்கோட்டை கண்டிருக்குதுன்றதை நம்ம கண்கூட பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து சுங்குவார் சத்திரம் நோக்கி போயின்னு இருக்கோம். சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி இருக்குது சுங்குவார் சத்திரம். இந்த சம்மர் சீசனுக்கு பார்த்திங்கன்னா நுங்கு வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது. நுங்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இது, ரொம்ப வயிறுக்கும் ரொம்ப நல்ல இது பண்ணுவாங்க. வயிறு உபாதைகள் இருந்தால் கூட அது வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நுங்கு அதுதான் இந்த ரோட் சைடில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம சம்மரில் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நுங்கு இருக்குது, இளநீர் இருக்குது, தர்பூசணி கூட முன்னாடி இருந்து வந்துன்னு இருக்குது. பட் இப்போது லேட்டஸ்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா நுங்கு தான். ரோட் சைட்லேயே நிறைய இடங்களில் வியாபாரம் வச்சுருக்கு. லெஃப்டில் போனால் சுங்காச்சத்திரம் ஊர், நம்ம பைபாஸில் போகணும். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நம்ம தாம்பரம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சூர், மணிமங்கலம், தாம்பரம், அப்படி இல்லைன்னா இதிலேருந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் பிரிவிலேருந்து நேராக அந்த ராஜா மாதா இன்ஜினியரிங் காலேஜ் மேலே போயிட்டோம்னா அதிலேருந்து நம்ம இது பிடிச்சிடலாம். ரிங் ரோடு பிடிச்சி தாம்பரம் போயிடலாம். வண்டலூர், தாம்பரம். நிறைய விமான நிலையத்துக்கு போகிற பயணிகள் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இப்போ வந்து நம்ம ரைட் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த பிரிவில் இங்கேயே வச்சுருக்கோம்.
பிச்சூர், மணிமங்கலம்.